1672 வருடம் கோல்கொண்டா சுல்தானிடம் இருந்து ஆங்கிலேயர்கள் மறுபடியும் ஒரு அனுமதி பெற்றார்கள். ஏனென்றால் அதற்குள் விஜயநகர அரசு அழிந்தே போய்விட்டது. இந்த பகுதியெல்லாம் கோல்கொண்டா சுல்தானிடம் சென்றுவிட்டது. அந்த பத்திரத்தை நேக்னம் கான் என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுவதை பார்த்தால் வரலாறே மாறிப்போய்விடுகிறது. அதாவது சென்னப்பட்டினம் அப்படிங்கிற இடத்தில் ஆங்கிலேயர்கள் ஒரு கோட்டையும் அதற்கு பின்புறத்தில் ஒரு சிறிய கிராமமும் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு அருகே மெட்ராஸ் பட்டினம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த இரண்டும் ஆங்கிலேயர்களிடம் குத்தகைக்கு கொடுக்கப்படுகிறது என்று எழுதியிருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? புனித ஜார்ஜ் கோட்டை மெட்ராஸ் பட்டினமாக இருந்தது, அதற்கு பின்புறத்தில் இருந்த பகுதி சென்னப்பட்டினமாக இருந்தது என்று கூறுகிறோம். நேக்னம் கானுடைய பத்திரம் என்னவோ நேர்மாறாக கூறுகிறது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னப்பட்டினமாக இருந்ததாகவும் அதற்கு பின்புறத்தில் இருந்த கிராமங்கள் மெட்ராஸ் பட்டினமாகவும் அவர் எழுதுகிறார்.